டிமாண்டி கல்லி 1 நல்லா இருக்கா 2 நல்லா இருக்கு? 2 நல்லா இருக்கு. 2 நல்லா இருக்கு. டிமாண்டி 1 நல்லா இருக்கா 2 நல்லா இருக்கு? 1 தான். 1 தான். இந்த படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. சார் இருக்கு. நல்லா இருக்கு, சஸ்பென்ஸா இருக்கு. ஃபைனல்ல ஒரு கேரக்டர் காட்டியிருக்காங்க, அது 3ல கொண்டு வருவோம். டிமாண்டி 1 வந்துட்டு நான் தியேட்டர்ல பார்க்கல, டிவில தான் பார்த்தேன். அப்பவே வந்துட்டு எனக்கு அவ்வளவு பயமா நல்லா இருந்துச்சு. பட் டிமாண்டி சார் ஆக்டிங் சூப்பரா இருக்கு. சூப்பரா. படம் லைட்டா லாக் ஆரம்பிக்கு, மத்தபடி ஓகே. அண்ணனுக்காக ஒரு பாட்டு ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன், அதை நான் பாடுறேன். 2ல வந்துட்டு ஹாலிவுட் லெவலுக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. போனப்ப அதே மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. படம் செம்மையா இருக்கு. ஓகேண்ணா. டிமாண்டி பார்த்தா தான் புரியும். அரைகுறையா பார்த்தா அரைகுறையா காமிச்சு வச்சிருக்காங்க ஒரே அச்சம். யா டெஃபினெட்லி. ஓகே மேம், இந்த பொக்காலனி 1 அடிச்ச வெசலோட இது நல்ல சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. கண்டிப்பா அதை விட பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும். கண்டிப்பா 8 கொடுப்பீங்க. 8 கண்டிப்பா. வேற டைரக்ஷன் அந்த மாதிரி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்லாமே சூப்பரா இருக்கு. டைரக்ஷன்லாம் எப்படி இருக்கு? நல்லா பண்ணிருக்கேன். எல்லா எஃபெக்ட்ஸ்லாம் எப்படி இருக்கு? கண்டிப்பா வந்து அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் பயங்கரமா இருக்கு. இந்த படத்துக்கு ரேட்டிங் கொடுக்கலாம் எவ்வளவு கொடுப்பீங்க? 10க்கு 10 தான். படம் எப்படி கொண்ட வந்துட்டு அதே மாதிரி பண்ணிருந்தாங்க. அதை விட கொஞ்சம் மேல எடுத்துட்டு போயிருக்காங்க. டிமாண்டி 3க்கும் லீட் கொடுத்திருக்காங்க. டிமாண்டி காலனி 1 இது பெஸ்டா இருக்கா இல்ல எப்படின்னா? அருள்நிதி அண்ணன் இருக்கிறதால ரொம்ப ரொம்ப பெஸ்டாவே இருக்கு. சூப்பர். நல்ல படம். எப்படி த்ரில்லிங்கா ஒரு விறுவிறுப்பா இருந்துச்சா? யா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்துச்சு. கண்டிப்பா பார்க்கலாம். கண்டிப்பா பாருங்க. எவ்வளவு கொடுப்பீங்க? 4.5 கொடுக்கலாம். 4.5. இந்த படம் நல்லா பயமா பார்ட் 1 மாதிரி இல்ல, பார்ட் 2 கொஞ்சம் ஃபேமிலியோட பாருங்க சார். எக்ஸ்பீரியன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆச்சு. பார்க்கற மாதிரி. இப்போ இந்த படம்லாம் எப்படி நம்ம ஃபேமிலியோட பார்க்கலாமா? ஃபேமிலியோட இந்த படம் ஃபேமிலியோட பார்க்கலாம். எல்லாரும் பார்க்கலாம். இந்த படம் மத்தியானம் அதோட சிம்பிளிசிட்டி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த படத்துல எப்படி சார் நல்லா த்ரில்லிங்கா இருந்துச்சா? சூப்பர் த்ரில்லிங்கா இருக்கு. த்ரில்லிங்கா இருக்கு. இது எப்படி ஃபேமிலியோட பார்க்கலாம் நீங்க சஜஸ்ட் பண்ணுவீங்க? யா டெஃபினெட்லி பார்க்கலாம். நிறைய நடிகர்கள் அவங்களோட இத சூப்பராவே வந்து நடிச்சிருக்காங்க. பார்ட் 1ஓட பார்ட் 2 நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பார்க்கலாம். லைக் எத்தனை ஸ்டார்ஸ்? ஒரு 4 3.5. பட் பிரியா பவானி சங்கருக்காக நீங்க பார்க்கலாம். பிகாஸ் ஏன்னா சோ எப்படி இருக்கு? அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஃபுல்ஃபில் பண்ணல, பட் ஆனா ஓகே. வந்துட்டு இந்தியன் 2ல அவங்க ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க. பட் டிமாண்டி காலனில அவங்க சூப்பரா நடிச்சிருக்காங்க. அவங்களுக்காக நீங்க பார்க்கலாம் கண்டிப்பா. ரேட்டிங் எவ்வளவு? 10 out of 10. நான் படம் வந்து மக்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். கண்டிப்பா. ஏன்னா அருள்நிதி இவ்ளோ நாள் கழிச்சு ஒரு கம்பேக் கொடுத்திருக்காரு. சோ அது வந்து ஒரு பெஸ்ட் கம்பேக். அவர் இல்ல சேம் அதே ஸ்டோரி. உங்க எக்ஸ்பெக்டேஷன்? அருள்நிதி அண்ணனின் டிமாண்டி காலனி 2 வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய் பண்ணுங்க. செம்மையான ஹாரர், செம்மையான த்ரில்லர், செம்மையான ஹாரர், செம்மையான த்ரில்லர். இந்த பாட்டு மாதிரியே படம் சூப்பரா இருக்கு. எல்லாரும் வந்து அருள்நிதி அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. படம் சூப்பரா இருக்கு. பார்ட் 2 எனக்கு அவ்வளவு சாட்டிஸ்ஃபேக்ஷன். 2 நல்லா இருக்கா? பார்ட் 1 நல்லா இருக்கா? பார்ட் 1 தான். பார்ட் 1 தான். அந்த அளவுக்கு இந்த படம் ஹிட் ஆகும் நினைக்கிறீங்க? கண்டிப்பா. டிமாண்டி 3க்காகவே இது ஹிட் ஆகும். வந்து நல்ல ஒரு விறுவிறுப்பா த்ரில்லிங்கா ஹாரரா இருக்கா? எஸ், பசங்க ஃபேமிலியா என்ஜாய் பண்ற மூவி தான். என்ஜாய் பண்றோம். அருள்நிதி அண்ணனோட தீவிர ஃபேன். பார்ட் 1 தான் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு. எதனால இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற ஒரு क्वेश्चन மார்க் தான். அது நீங்க படத்துல வந்தாதான் தெரியும். ஓகே. டெஃபினட்டா. ஸ்பீக் ஏதாவது ஒரு ஹிண்ட் கொடுத்திருக்காங்க. அது எப்படி? மியூசிக்ஸ் ஓகே, பட் சாங்ஸ் எதுவும் தரமா இருக்கு. வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. 1 நல்லா இருக்கா? டிமாண்டி காலனி 2 நல்லா இருக்கா? அப்படி ரெண்டுமே 2 இன்னும் நல்லா இருக்கு. இந்த படத்துக்கு ரேட்டிங் கொடுக்கலாம் எவ்வளவு கொடுப்பீங்க? 4.5 கொடுக்கலாம். 4.5. படம் எப்படி இருக்கு? எந்த மாதிரி சீன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? அருள்நிதி அண்ணன் எந்த சீன்லாம் வராரோ அந்த சீன்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா அருள்நிதி அண்ணன் ஃபேன்னு சொல்லுங்க. ஆமா, அவரோட படம் எப்படி மேம் இருக்கு? பார்த்தா தான் புரியும். மேல ஒரு மார்க் இருக்குன்னா சேர்த்தே கொடுப்பீங்களா அண்ணனுக்காக? கண்டிப்பா. ஓகேண்ணே. 10க்கு 9 கொடுக்கலாம். நீங்க கொடுக்கலாம். 5க்கு லாக் ஏதாவது இருந்துச்சா? இல்ல, எனக்கு அப்படி ஒன்றும் ஃபீல் ஆகல. லாக் எதுவும் ஃபீல் ஆகல. இல்ல இப்போ ஆக்சுவலா பார்த்தா தான் புரியும். அருள்நிதி சார் நடிச்ச படத்துல உங்களோட டாப் 5 ஃபேவரட்ல இந்த படம் இருக்குமா? எப்படி? கண்டிப்பா இந்த படம் இருக்கும். கண்டிப்பா இருக்கும். டிமாண்டி காலனி 2 கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா. ரேட்டிங்னா எவ்வளவு? 5க்கு ஒரு 3 கொடுத்தலாம். 3 கொடுக்கலாம். ஏன் சொல்லி 1 டிமாண்டி காலனி 2 எது உங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்? 2 தான். 1ஓட டிமாண்டி காலனி 2 சூப்பரா இருக்கு. பாக்குறது நல்லா இருக்கா? நைட் பார்த்தா நல்லா இருக்கு. நைட்ல பார்க்கலாம். நைட்ல பார்க்கலாம். அவ்வளவு பெருசா ஒண்ணும் பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. கம்ப்ளீட் இல்லாம இருக்கு. ஓகே. அருள்நிதி சார் ஆக்டிங்ல நல்லா இருக்கு. எல்லாரும் நல்லா இருக்கு. 100 கோடி வசூல் ஆகுமா படம்? கண்டிப்பா ஆயிடும் ப்ரோ. ஆயிடும். இந்த படம் அவருக்கு ஒரு பிளாக் பஸ்டரா இருக்குமா? இது பிளாக் பஸ்டரா இருக்கும். இருக்கும். டிமாண்டி 1ஓட 2 நல்லா இருக்கு. நல்லா இருக்கு.
சொல்ற மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சா? சாட்டிஸ்ஃபை ஆச்சு. ரேட்டிங் பார்ட் 3 கண்டிப்பா இருக்கு. நம்ம படம் எப்படி படம் எப்படி படம் எப்படி 5க்கு 4 5